தலைப்பு செய்திகள். முதல்வர் விஜயை சந்திக்கும் அமைச்சர் சந்திரசேகர். மலையக தமிழர்களின் மனித உரிமைகள் பாதுகாப்புக்கு தேசிய கொள்கை அவசியம். சர்வதேச சந்தைக்கு ஏற்ப எரிபொருள் விலைகள் குறைய வேண்டும். சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஹார்முஸ் நீரிணை இன்று முதல் முழுமையாக திறக்கப்படும். ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு. விரிவான செய்திகள். இலங்கை மற்றும் இந்திய தமிழக கடற்தொழிலாளர்களுக்கிடையே நீடித்து வரும் கடல் எல்லை பிரச்சினைகளுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காணும் நோக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை ராமலிங்கம் சந்திரசேகர் சந்திக்க உள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ள கடற்தொழில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய வருகைகள் குறைவடைந்திருந்த போதிலும் எதிர்காலத்தில் மீண்டும் எல்லை தாண்டிய கடற்தொழில் நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற எல்லை தாண்டிய நுழைவுகளை தடுப்பதற்காக இலங்கை கடற்படை மூலம் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஏற்கனவே ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திரைப்படங்களில் நீதிக்காக போராடும் ஒரு போராளியாக சித்தரிக்கப்பட்டதன் வெளிப்பாடாகவே விஜய் தற்போது முதலமைச்சராக வந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், திரைப்படங்களில் காட்டிய அதே நேர்மையை அவர் அரசியலிலும் வெளிப்படுத்துவார் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 2 நாடுகளின் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளங்களின் நிலைத்தன்மையையும் கருத்திற்கொண்டு பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில் இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வொன்றை எட்ட முடியும் என தாம் நம்புவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. இதன் போதே மனுவின் மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 24ஆம் திகதிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். மலையக தமிழ் சமூகத்தின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் முறையானதொரு தேசிய கொள்கை கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் கொழும்பில் புதன்கிழமை விசேட தேசிய கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு மந்தாரினா ஹோட்டலில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் மலையக மக்களின் தற்போதைய வாழ்வாதார சமூக சவால்கள் குறித்து ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கண்டறியும் களப்பணி ஆய்வுகளின் விரிவான அறிக்கை மற்றும் அதற்கான பரிந்துரைகள் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் பிரதான அம்சமாக மலையக தமிழ் மக்களின் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் ஆணைக்குழுவின் சார்பில் விரிவான களப்பணி ஆய்வுகளை மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்களான சட்டத்தரணி பாலச்சந்திரன் கௌதமன் மற்றும் எஸ் பிரபாகரன் ஆகியோரினால் விசேட விளக்க காட்சியொன்று முன்வைக்கப்பட்டது. கல்வி, தொழிலாளர் உரிமைகள், வறுமை ஒழிப்பு, மொழி உரிமைகள் மற்றும் அரசு சேவைகள் ஆகிய 5 பிரதான துறைகளை உள்ளடக்கி அவர்களால் இதன்போது பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. மேலும் இதன்போது நிலம் மற்றும் வீட்டுரிமை, மூலோபாய கொள்கை தலையீடுகள் மற்றும் அமலாக்கல் நடவடிக்கைகள் மற்றும் அரசு சேவைகள், சுகாதாரம் மற்றும் பொருளாதார நல்வாழ்வுக்கான அணுகலை வலுப்படுத்துவதற்கான கொள்கை தலையீடுகள் ஆகிய தலைப்புகளின் கீழான கலந்துரையாடல்கள் அமர்வின் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களான நிமால்ஜி புஞ்சியேவா மற்றும் கலாநிதி ஜொஹான் குணர்திலக்க ஆகியோரின் நெறியாழ்கையில் இடம்பெற்றது.
இதேபோன்று தொழிலாளர் உரிமைகள் மற்றும் வேலை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கான கொள்கை மட்ட தலையீடுகள் மற்றும் பெருந்தோட்ட சமூகங்களின் தரமான மற்றும் சமத்துவமான கல்வியை மேம்படுத்துதல் கொள்கை முன்னுரிமைகள் மற்றும் தலையீடுகள் என்ற தலைப்புகளிலான கலந்துரையாடல் அமர்வு ஆணைக்குழுவின் ஏனைய ஆணையாளர்களான பேராசிரியர் ஃபர்சானா அனீஃபா மற்றும் பேராசிரியர் டி தனராஜ் நெறியாள்கையில் நடைபெற்றது. கலந்துரையாடலின் போது அதில் கலந்து கொண்ட ஏனைய கல்வியலாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், முன்னாள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் பரிந்துரைகளும் இதன் போது முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் குறைந்துள்ளதால் அதற்கமைய இலங்கையிலும் உடனடியாக எரிபொருள் விலைகள் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நேஷனல் லங்கா நிறுவன நிதி மோசடியினால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் புதன்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் அவரை சந்தித்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், மத்திய கிழக்கு போரை காரணம் காட்டி சர்வதேச சந்தையில் விலை அதிகரித்துள்ளதாக கூறி இந்த அரசாங்கம் உள்நாட்டிலும் எரிபொருள் விலைகளை உயர்த்தியது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி போருக்கு முன்னைய நிலையை விட உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் குறைந்துள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளதால் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. சர்வதேசத்தில் விலை கூடும் போது உள்நாட்டில் விலையை உயர்த்திய அரசாங்கம் உலக சந்தையில் விலை குறையும் போது ஏன் குறைக்கக்கூடாது? ஆட்சிக்கு வருவதற்கு முன் எரிபொருள் வரிகளை நீக்கி துறைமுக இறக்குமதி விலையிலேயே தருவதாக கூறி மக்களை ஏமாற்றிய இந்த அரசாங்கம் தற்போது உலக சந்தை விலைக்கு ஏற்ப கூட விலையை குறைக்க முடியாமல் திணறி வருகின்றது. அரசாங்கம் போய் அரசியலையும் மக்களை ஏமாற்றும் செயல்களையும் கைவிட்டு மக்கள் பக்கம் நின்று உடனடியாக எரிபொருள் விலையை குறைக்க முன்வர வேண்டும். மக்களின் துயரங்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்து குரல் கொடுக்கும் என தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களாக மூடி கிடந்த ஹார்முஸ் நீரிணை இன்று முதல் முழுமையாக திறக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை கடல்வழி பாதையில் போர் ஏற்படுவதற்கு முன்னைய நிலை விரைவில் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் ஈரான் மீதான எண்ணெய் வர்த்தக தடைகளை நீக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலம் ஈரான் தனது மசகு எண்ணெய் மற்றும் எரிபொருட்களை எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி விற்கலாம். அதேவேளை அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் மீண்டும் தொடங்கியதால் உலகில் மசகு எண்ணெய் விலை சரிய தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மே மாதம் 7ஆம் திகதியன்று இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளும் மோதலில் ஈடுபட்டன. மே மாதம் 9ஆம் திகதியன்று பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு தீர்வு எட்டப்பட்டது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியாவின் வான்வெளியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. பாகிஸ்தானும் தங்கள் வான்வெளியை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு தடை விதித்தது. அதன்படி இந்திய விமான நிறுவனங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தும் தடை நீடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்திய விமான நிறுவனங்களுக்கான தனது வான்வெளி தடையை எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் திகதி வரை பாகிஸ்தான் நீடித்து உத்தரவிட்டது. வடகொரிய அணு ஆயுதங்கள் வைத்துள்ளமை தற்பாதுகாப்பு வழிமுறை என குறிப்பிட்டு G7 மாநாட்டின் முன்மொழியப்பட்ட அழைப்புகளுக்கு வடகொரிய அதிபரின் சகோதரி கிம் யோ ஜோங் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் கடந்த புதன்கிழமையன்று நடைபெற்ற G7 மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களுக்கு இணங்க வடகொரியாவை முழுமையாக அணு ஆயுதங்களற்ற நாடாக மாற்றுவதற்கு வலியுறுத்தி G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டனர். இந்த கூட்டறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜோங் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் காலத்திற்கு பொருந்தாத அழைப்புகளை முன்வழிவதாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது பற்றி அவர் கூறியுள்ளதாவது: நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான சக்தி வாய்ந்த சாதனங்களாகவும் அமைதியை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய அடிப்படையாகவும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இவை வடகொரியா சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டுள்ளன. அணு ஆயுதங்கள் தற்பாதுகாப்பிற்கான ஒரு சாதனம். அணுசக்தி மிக்க நாட்டின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கும் எவரும் பேரழிவை வரவழைக்கும் மிக மோசமான முடிவையே எடுப்பார்கள் என கூறியுள்ளார். முன்னதாக வடகொரியாவை முழுமையாக அணு ஆயுதங்களற்ற நாடாக மாற்ற வேண்டும் என அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது.
வரலாற்றில் இன்று 1903 பொது வேலை நிறுத்தத்தை தூண்டியமைக்காக பெனிட்டோ முசோலினி பேர் நகரில் கைது செய்யப்பட்டார். 1961 குவைத் ஐக்கிய ராச்சியத்திடம் இருந்து விடுதலையை அறிவித்தது. 1964 மனித உரிமைகள் சட்டம் அமெரிக்க மேலவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2009 வடமேற்கு பாகிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிரான நிசாத் இராணுவ நடவடிக்கை ஆரம்பமானது. 2012 விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அஞ்சாஞ்ச் பிரித்தானியாவில் உள்ள எக்குவடோர் தூதரகத்தில் அரசியல் தஞ்சம் அடைந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.